வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் இன்றைக்கி நடத்தின கூட்டம், செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசும்போது ஊழல் சக்தி அதிமுக, தீய சக்தி திமுக என்று இரு கட்சிகளையும், திராவிட கட்சிகளையும் குறிப்பிடுகிறார். ஆனால் இவர் யாரிடமும் கூட்டணியில் சேரப்போவதில்லை என்பது மட்டும் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. ஏன்னா காங்கிரஸோடு போகிறதுக்கு வாய்ப்பில்லை. காங்கிரஸை இழப்பதற்கு திமுகவும் தயாராக இருக்க மாட்டார்கள். காரணம், காங்கிரஸ் மீது இருக்கும் ஒரு பாசம்லாம் சொல்லிட முடியாது. அவங்கள விட்டாச்சுன்னு சொன்னால் விஜய் பக்கம் போயிடுவாங்க. அது நமக்கு பெரிய தலைவலியாக மாறுங்கிறது திமுக உணர்ந்திருக்கும். இப்போது விஜய் என்ன பண்ண போகிறாருன்னா, தன்னை அறியாமலே இந்த தீய சக்தியை திரும்ப ஆட்சி கொண்டு வர போகிறார். அறிந்தோ அறியாமலோ அப்படி கூட வச்சுக்கலாம். அறிந்துதான் செய்கிறார் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா எல்லா கணக்குகளையும் கூட்டி கழித்து வாயை பற்றிக்கிட்டு இருக்கிறவருக்கு இது தெரியாமல் இருக்காது. அவன் தனித்து நின்னோம்னா நம்மளுடைய வாக்குகள், நமக்கு வர்ற வாக்குகள்லாம் அதிமுகவுக்கோ வேறு கட்சிக்கு, அந்த திமுகவுக்கு எதிரான கட்சிகள் போகிற வாக்குகள்லாம் நமக்கு சேர்ந்துடும். திமுக ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடும். இது தெரியாமல், இது தெரியலன்னு சொன்னால் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அவருக்கு முதிர்ச்சி இல்லைன்னு ஏற்கனவே முந்தைய வீடியோலேயே போட்டேன். அரசியல் முதிர்ச்சி சுத்தமாக இல்லை. ஒரு அரசியல் முதிர்ச்சி உள்ளவங்களை பக்கத்தில் வச்சுருக்கணும். ஒரு பேச்சாளர் வச்சுருக்கிறாரு, திராவிட சிந்தனையாளர் ஐயா நாஞ்சில் சம்பத்தை வச்சுருக்கிறாரு. அவருமே சில சமயத்தில் நித்தியாவது ஒன்று ரெண்டு வேறு மாதிரி பேசுகிறாரு. விடுங்க, அது நாஞ்சில் சம்பத் ஐயாவை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. மற்றபடி அத்தனை பேரும் உளர்வாங்க. அத்தனை பேரும் அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்க முடியாதுன்னா, அதாவது இவங்களாம் ஜெயிக்கிறதுக்கு பேசுகிறாங்களா இல்லை திமுகவை திரும்ப கொண்டு வரவு பேசுகிறாங்களான்னு தெரில. தீய சக்தின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுவாங்க. அது ஒரு மாபெரும் கட்டமைப்பு கொண்ட, எப்படி ஜெயிக்கணும்னு களப்பணி ஆற்றக்கூடிய ஒரு கட்சி. இன்றைக்கி கூட்டத்தில் அவர் இன்னும் முதிர்ச்சியாக பேசலைன்னு ஏன் சொன்னேன்னா, அவருக்கு ஒன்றும் கட்சி ஒரு பேச்சு, நான் பேச்சு திறன்னு சொல்ல வரல, சினிமா வசனம் நிறைய பேசியிருக்காரு. அதனால் அவருக்கு தெரியல. ஒரு சினிமாவில் வசனம் பேசுகிற மாதிரியே தான் பேசுகிறாரு. நான் யாருக்கும் அடிமையாக அழுத்தத்துக்கு அடிபணிகிற ஆளாக நான், என் மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியுதா, நான் யார் தெரியுமா, இதெல்லாம் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஆகிற சீனில் பார்த்து சலிச்சு போனது. எம்ஜிஆர் காலத்துலேருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அதையே இன்றைக்கி போட்டு உருட்டிக்கிட்டு இவர் யார் வர சொல்லி அழுதுதுன்னு தான் எனக்கு தெரியல. விஜய் யாராவது கட்சி ஆரம்பிங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு யார் அழுதுது? இந்த ரெண்டு கட்சிகளும் வேணாம், அது வேறு விஷயம். இவங்களோட அவங்க பெட்டர், அவங்களோட இவங்க பெட்டர்னு சொல்லி ஒரு தலையெழுத்து இருந்தது. வர்ற நீங்களாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணுமே. நீங்களும் இவ்வளோ எம்மிச்சூடாக எதுவுமே தெரியாமல் கூடியிருக்கவங்களாம் சொல்கிறத வச்சு கேட்டுட்டு வந்தால் என்ன அர்த்தம்? தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.